ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ் சேனல்ல தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்டா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா 5 வீடியோல இருக்கிற 10 கொஸ்டினை எடுத்து 50 கொஸ்டின் இந்த வீடியோல ரெடி பண்ணியிருக்கோம். 50 கொஸ்டினுமே ரிவிஷனா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். படிச்ச கொஸ்டினை நம்ம ரிவிஷன் பண்றோம். ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரமா வீடியோ நான் முடிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் நண்பர்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுன்னு சொல்லிட்டு இதற்கு முந்தைய வீடியோல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தேன். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் சொல்றேன், கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் 1, மதுரை காஞ்சி பாடியவர் யார்? ஆன்சர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி பாடியவர் மாங்குடி மருதனார். கொஸ்டின் 2, மாங்குடி மருதனார் எட்டுத்தொகையில் எத்தனை பாடல்களை பாடினார்? ஆன்சர் 13. மாங்குடி மருதனார் எட்டுத்தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். கொஸ்டின் 3, மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவர்? ஆன்சர் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவர் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். கொஸ்டின் 4, காஞ்சி என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் நிலையாமை. காஞ்சி என்ற சொல்லின் பொருள் நிலையாமை. கொஸ்டின் 5, மாகால் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர் உரிசொல் தொடர். மாகால் என்பது உரிசொல் தொடர். கொஸ்டின் 6, தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்று புகழப்பட்டவர் யார்? ஆன்சர் தந்தை பெரியார். தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்று புகழப்பட்டவர் தந்தை பெரியார். கொஸ்டின் 7, மன உறுதி படைத்த மக்களை உருவாக்க இன்றியமையாதது? ஆன்சர் பகுத்தறிவு. மன உறுதி படைத்த மக்களை உருவாக்க இன்றியமையாதது பகுத்தறிவு. கொஸ்டின் 8, மொழி என்பது போராட்டத்துக்குரிய ஒரு போர்க்கருவியாகும். கொஸ்டின் 9, ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கப்பட்ட நாள் எது? ஆன்சர் 1938 நவம்பர் 13. கொஸ்டின் 10, தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்று ஈவேராவுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு எது? ஆன்சர் யுனெஸ்கோ மன்றம். தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்று பெரியாருக்கு ஈவேராவுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு வந்து யுனெஸ்கோ மன்றம். கொஸ்டின் 11, சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1925. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. கொஸ்டின் 12, தந்தை பெரியாரின் சொந்த ஊர்? ஆன்சர் ஈரோடு. தந்தை பெரியாரின் சொந்த ஊர் ஈரோடு. கொஸ்டின் 13, பெரியார் என்றவுடன் நினைவுக்கு வருவது? ஆன்சர் பகுத்தறிவு. பெரியார் என்றவுடன் நினைவுக்கு வருவது பகுத்தறிவு. கொஸ்டின் 14, பெரியார் பின்பற்றிய கொள்கை? ஆன்சர் கடவுள் மறுப்பு கொள்கை. பெரியார் பின்பற்றிய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை. பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் என்று கூறியவர்? ஆன்சர் பெரியார். பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் என்று கூறியவர் பெரியார். கொஸ்டின் 18, புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் நா. பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார்? நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க. சிறுகதை மன்னன் யார்? ஆன்சர் புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் வந்து புதுமை பித்தன். கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை நா. பிச்சமூர்த்தி பெற்ற ஆண்டு? ஆன்சர் 1932. கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை நா. பிச்சமூர்த்தி பெற்ற ஆண்டு 1932. கொஸ்டின் 18, யாப்பு பிடியில் இருந்து விடுபட்டவையே டேஸ் ஆகும்? ஆன்சர் புது கவிதை. யாப்பின் பிடியில் இருந்து விடுபட்டவையே புது கவிதை ஆகும். ஒளியமுது என்பதன் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர் உருவகம். ஒளியமுது என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். இரண்டும் ஒன்றே அப்படின்ற அளவுக்கு சொல்றது தான் உருவகம். புது கவிதைகள் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலை எழுதியவர்? ஆன்சர் வள்ளிக்கண்ணன். புது கவிதைகள் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் வள்ளிக்கண்ணன். பாரதிதாசனின் வசன கவிதை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் டேஸ் ஆகும்? ஆன்சர் நா. பிச்சமூர்த்தி. பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் நா. பிச்சமூர்த்தி. யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் யசோதரன். யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யசோதரன்.
யசோதரன் எந்நாட்டு மன்னன்? ஆன்சர் அவந்தி. யசோதரன் அவந்தி நாட்டு மன்னன். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்கு என்று குறிப்பிடும் இலக்கியம்? ஆன்சர் யசோதர காவியம். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்கு என்று குறிப்பிடும் இலக்கியம் யசோதர காவியம். கொஸ்டின் 25. யசோதர காவியம் டேஸ் மொழியில் இருந்து தமிழில் தழுவி எழுதப்பெற்றது? ஆன்சர் வடமொழி. யசோதர காவியம் வடமொழியில் இருந்து தமிழில் தழுவி எழுதப்பெற்றதாகும். கொஸ்டின் 26. யசோதர காவியம் டேஸ் நூல்களில் ஒன்று? ஆன்சர் ஐஞ்சிறுகாப்பியம். யசோதர காவியம் ஐஞ்சிறுகாப்பியம். மரபு கவிதை இயற்றும் முறையை குறிப்பிடும் இலக்கணம் எது? ஆன்சர் யாப்பு. மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் யாப் இலக்கணம். சீர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். சீர் 4 வகைப்படும். கொஸ்டின் 26. காய் சீர்களை டேஸ் என்றும் அழைக்கிறோம்? ஆன்சர் வெண்சீர்கள். காய் சீர்களை வெண்சீர்கள் என்றும் அழைக்கிறோம். கொஸ்டின் 30. தலையின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 7. தலையின் வகைகள் 7. இதெல்லாம் எதுல வருதுன்னு பார்த்தீங்கன்னா யாப் இலக்கணத்தில் வருது. ஸோ அதோட வீடியோ லிங்க், ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க. கொஸ்டின் 31. நசை பெரிது என தொடங்கும் குறுந்தொகை பாடல் யார் யாரிடம் கூறியது? ஆன்சர் தோழி தலைவியிடம் கூறியது. கொஸ்டின் 32. குறுந்தொகை பாடலின் அடி வரையறை யாது? ஆன்சர் 4 அடி சிற்றலை 8 அடி பேரலை. கொஸ்டின் 33. குறுந்தொகை நூலை பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் சௌரி பெருமாள் அரங்கனார். தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் தெரியவில்லை. கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் 34. குறுந்தொகை நூல் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1915. அடுத்ததா கொஸ்டின் 35. கலித்தொகையில் பாலைத்திணை பாடியவர் யார்? ஆன்சர் பெருங்கடுங்கோ. கலித்தொகையில் பாலைத்திணை பாடியவர் பெருங்கடுங்கோ. கொஸ்டின் 36. நசை பெரியது என்னும் குறுந்தொகை பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பெருங்கடுங்கோ. நசை பெரியது என்னும் குறுந்தொகை பாடலை பாடியவர் பெருங்கடுங்கோ. பாலை பாடிய பெருங்கடுங்கோ எந்த மரபை சார்ந்தவர்? ஆன்சர் சேர. பாலை பாடிய பெருங்கடுங்கோ சேர மரபை சார்ந்தவர். நசை பெரிது பாடலில் அமைந்துள்ள இலக்கிய உத்தி இறைச்சி. கொஸ்டின் 39. கலைய என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர் சொல்லிசை அளபிடை. கலைய சொல்லிசை அளபிடை. யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? ஆன்சர் பாலை நிலத்தில் வளரும். இரண்டும் இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது? ஆன்சர் அடி. இரண்டும் இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது அடி. அடியின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 5. அடியின் வகைகள் 5. தொடை என்பதன் பொருள் யாது? தொடை என்பதன் பொருள்? ஆன்சர் தொடுத்தல். தொடை என்பதன் பொருள் தொடுத்தல். கொஸ்டின் 44. தொடையின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 8. தொடையின் வகைகள் 8. கொஸ்டின் 45. காய்முன் நிறை வருவது? காய்முன் நிறை வருவது? ஆன்சர் கலித்தலை. காய்முன் நிறை வருவது கலித்தலை. கொஸ்டின் 46. 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது? ஆன்சர் கழிநெடிலடி. 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது கழிநெடிலடி. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது. இக்குறளில் ஈற்று சீர் வாய்ப்பாடு? ஆன்சர் பிறப்பு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது. இக்குறட்பாவில் ஈற்று சீரின் வாய்ப்பாடு பிறப்பு. கல்யாண்ஜியின் புனைப்பெயர் யாது? கல்யாண்ஜியின் புனைப்பெயர் யாது? ஆன்சர் வண்ணதாசன். கல்யாண்ஜியின் புனைப்பெயர் வண்ணதாசன். கல்யாண்ஜி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 2016. கல்யாண்ஜி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2016. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கல்யாண்ஜியின் நூல் ஒரு சிறு இசை. இந்த 50 கொஸ்டின் இதோட முடியுது. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.